back to Namma Veetu Cricket. So last video la middle orders and all rounders பார்த்திருப்பீங்க. And do watch பார்க்கலனா போய் பாருங்க and do put your valuable suggestions in the comments as well. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா the bowling department of the 2 times World Cup winners England squad பத்தி தான் பார்க்க போறோம். I think அவங்க பவுலர்ஸ் பெருசா சொல்லிக்கிற மாதிரி வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஒரு டவுட் தான். பட் they do have some good bowlers. ஆனா விக்கெட் எடுப்பாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. அண்ட் எப்படி வந்து அவங்க ரன்ஸ் கண்டெயின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைவலி தான். அவங்க வந்து ஐ திங்க் ஹவு மச் த பேட்டர்ஸ் தே ஸ்கோர் அந்த அளவுக்கு அவங்க வந்து ரன்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிரணவ், உங்க ஒப்பீனியன் என்ன? வெல்கம் பேக். நான் ஆல்ரெடி நம்பர் 8 வரைக்கும் சொல்லிட்டேன். 9, 10, 11 மட்டும் தான். ஸோ நம்பர் 8ல வந்து நம்பர் 9ல வந்து நான் எதர் லூக் வுட் ஆர் ஜார்ஜ் டங்கு போவேன். ஸோ லூக் வுட்டுக்கு வந்து T20 இன்டர்நேஷனல்ஸ்ல 14 மேட்சஸ்ல 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இன்டர்நேஷனல் கரியர் பார்த்தா 8.9 வரைக்கும் எக்கானமி வச்சிருக்காங்க. பட் ஆனா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல IPL மும்பை இந்தியன்ஸ் ஆட வச்சு 15.5 எக்கானமி இருக்கு. ஸோ அது ரொம்ப பேட் தான். ஆனாலும் எனக்கு இன்னும் சொல்றது இல்லை, வேற சாய்ஸும் இல்லை. ஒரு ஸ்பின்னர் கிட்ட நான் போறதுக்கு ஐ ப்ரிஃபர் ஃபாஸ்ட் பவுலர். ஏன்னா ஸ்பின்னர் போதுமான அளவுக்கு இருக்காங்க. ஸோ நம்பர் 9ல வந்து ஐ கோ ஃபார் ஆதில் ரஷீத். நம்பர் 10ல ஐ கோ ஃபார் ஆதில் ரஷீத். அண்ட் நம்பர் 11 ஆப்வியஸா ஆர்ச்சர் தான். ஓகே ராம், நான் வந்து ஆல்ரெடி 7 வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்ப இறக்குறேன் என்னோட பிரம்மாஸ்திரத்தை. நம்பர் 8 ஐ வில் கோ ஃபார் டாசன். ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நல்லா இந்தியன் சப்கான்டினென்டல் கண்டிஷன்ஸ்ல ஆட போறாங்க வேர்ல்டு கப்பை. ஸோ டாசன் வந்து நல்லா எஃபெக்டிவா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ டாசன் ஐ வில் பிளே அட் 8. அண்ட் நம்பர் 9 ஆர்ச்சர். அவர் 4 மேட்ச்ல காணாம போயிடுவாரு. இந்த டோர்னமெண்ட்ல ஆர்ச்சர் ஆட போறது இன்னும் 4 மேட்ச் தான். 4 மேட்ச்க்கு அப்புறம் அவரு காணாம போயிடுவாரு. அவர் எங்க போறாருன்னே தெரியாது. இன்ஜுரி ப்ரோன் அவர் ரொம்ப. அண்ட் 10 வந்து பிளே அடில் ரஷீத். கேட்கலாம் அடில் ரஷீதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி. ஸோ அடில் ரஷீத் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் இன் கரண்ட் இங்கிலாந்து ஸ்குவாட். ஸோ ஐ வில் பிளே அடில் ரஷீத் அட் 10. அண்ட் 11 வந்து டங். ஐ வில் கோ வித் டங். அண்ட் டங்கும் உட்டும் வந்து ஐ கேன் எக்ஸ்பெரிமெண்ட். நம்பர் 11ல வந்து சில மேட்ச் டங் ஆட வைப்பேன், சில மேட்சை வந்து ஐ வில் பிளே வித் உட். ஸோ அந்த மாதிரி தான் கேப்டன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு என்னோட ஒப்பீனியன். அண்ட் 2 பேருமே வந்து டங் வந்து என்னோட ஒப்பீனியன்ல ஒரு ஸ்லைட்லி பெட்டர் ரோல் எனக்கு தோணுது. இன் மை ஒப்பீனியன் அவர் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. உட்டு வந்து ரொம்ப வழங்கி தலைவர் நினைக்கிறேன். ஸோ உட்டுக்கு கம்ப்ளீட்டா, அதாவது டெஸ்ட் சீரீஸ்ல வந்து டெஸ்ட் சீரீஸ் T20 கம்பேர் பண்ண முடியாது. பட் எனிவே டெஸ்ட் சீரீஸ்ல வந்து இப்போ ரீசெண்டா ஆன டெஸ்ட் சீரீஸ் ஆஷஸ்ல எல்லாம் கொஞ்சம் பெட்டரா போட்டாரு டங். ஸோ அந்த கான்பிடன்ஸ்ல he could do better than compared to wood. அதனால நான் ஐ வில் பிளே என்னோட ஸ்டார்டிங் 11ல ஐ வில் பிளே டங் அட் நம்பர் 11. ஓகே லக்ஷ்மன், உங்க 11 எப்படி அதே ராமோட 11 மாதிரியா இல்ல you have some slight differences? So welcome again everyone. So என்னோட நம்பர் 8 நான் லாஸ்ட் வீடியோ 7 வரைக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ நம்பர் 8 வந்து லியாம் டாசன். ஸோ ராமோட அதே நம்பர் 8 தான். லியாம் டாசன் வந்து அகைன் லியாம் டாசனோட T20 இன்டர்நேஷனல் பெருசாலாம் அவர் பண்ணதில்லை. வெரி ஆவரேஜ் பவுலர் தான். பட் அதான் ஒரு பேக்கப் ஆப்ஷன், அவ்வளவுதான். ஸோ ஓவர் தள்ளுறதுக்கு கையை சுத்தணும், லெஃப்ட் ஆர்ம் சுத்துவாரு. சுத்தி போட்டு ஒரு 2-3 ஓவர் போட்டு தள்ளினாதான் டீமுக்கு நல்லது. அந்த மாதிரி தான் they will go. ஸோ லியாம் டாசன் பேட்டிங்கும் ஆட முடியும். ஸோ லியாம் டாசன் will be a decent player. It's not he cannot give you many wickets. அதனால விக்கெட்ஸ்லாம் கொத்தாலும் எடுக்க முடியாது. பட் நானும் இருக்கேன் டீம்ல அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போட்டு he can bowl ஒரு எக்கனாமி ஆஃப் 9.5 கூட போகலாம். ஸோ ஒரு ஆவரேஜான ஸ்பெல்லுக்காக we can pick him. அடுத்தது வந்து நம்பர் 9 ஃபார் மீ வில் பி ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரோட பியூர் ப்ரூட்டல் ஹிட்டிங்காக ஐ வில் ஹவ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் நம்பர் 9. அகைன் போலிங்ல வந்து இப்போ ராம் சொன்ன மாதிரி அவர் ஹைலி இன்ஜுரி ப்ரோன். அகைன் நான் லாஸ்ட் வீடியோல நியூசிலாந்து மில்னே ஃபர்கூசன் சொன்னேன். மில்னே ஆல்ரெடி இன்ஜுரி ஆயிட்டாரு. ஸோ இதுல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இஸ் அகைன் ஹைலி இன்ஜுரி ப்ரோன். அவர் ஒன்னா வந்து ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் ஆடுறதே ரொம்ப அன்லைக்லியா தான் இருந்திருக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல. ஸோ அதனால வந்து இட் இஸ் அ பிக் ரிஸ்க் ஃபார் இங்கிலாந்து. அதாவது நான் என்ன பண்ணுவேன்,
இப்போ இந்த கேப்டன் ஆஃப் த இன்சார்ஜ் அப்படின்னா இந்த ரொம்ப ஆவரேஜான டீம்ஸ் லைக் இந்த ஸ்காட்லாண்டு அப்புறம் நேபாள் இதெல்லாம் தான் அவங்க குரூப்ல இருக்காங்க. ஸ்காட்லாந்து, நேபாள் அந்த மாதிரி டீம்ஸ்லாம் வரும்போது ஐ வில் ரெஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருந்தாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று தான், டீம் ரிசல்ட் ஒன்று தான். இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். இட்டாலியும் இருக்காங்க. ஒன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் அபவுட் இங்கிலாந்து, எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. இங்கிலாந்து இஸ் yet to defeat another European side in T20 World Cup right from the starting. So they have played 4 times if I'm not wrong. 3 தடவை நெதர்லாண்ட்ஸ் ஆடி இருக்காங்க. 2 டெஃபீட் நினைக்கிறேன், 1 நோ ரிசல்ட். ஐ மீன் ஆர் இட் வில் பி அயர்லாந்து. ஸோ கம்பைன் பண்ணி 4 மேட்ச்மே வந்து கம்பைன் பண்ணி அயர்லாண்டையும் நெதர்லாண்ட்ஸையும் ஆடி இருக்காங்க. எதுலையுமே ஜெயிச்சது கிடையாது. ஃபேமஸ் இது 2022 T20 வேர்ல்டு கப்ல அயர்லாந்து வந்து டிஎல் மெத்தட்ல தோப்பாங்க. ஸோ அதுல வந்து ரன்ஸ் ஷார்டேஜ் ஆயிட்டு சேஸ் பண்ணும்போது தே லாஸ்ட் பை டிஎல் மெத்தட். அதுதான் ரீசெண்ட் இது. ஸோ தே ஆர் நாட் பிளேயிங் இட்டாலி. இப்போ இங்கிலாந்து வந்து 2022 தோத்த ஒரே டீம் வந்து அயர்லாந்து தான் நினைக்கிறேன். Yeah, probably, yeah. So அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட். ஜஸ்ட் லைக் ஜெர்மனி இன் ஃபுட்பால் ஹஸ் காட் வீக்னஸ் அகைன்ஸ்ட் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இந்த மாதிரி இங்கிலாந்துக்கு வந்து ஃபுட்பால் கிரிக்கெட்ல வந்து ப்ராபப்லி தே காட் வீக்னஸ் அகைன்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ். ஸோ இட்டாலியோட எப்படி இருக்க போது தெரியல. அப்கோர்ஸ் ஐ எம் ஜஸ்ட் giving an extra start அவ்வளவுதான். I don't think Italy can beat England. That is a different thing. Ireland and Netherlands are much better teams. அதனால அவங்களால அடிக்க முடிஞ்சது. So Italy I'm not sure. It is not going to happen anyway. Just I'm telling that. Okay. So number 10 வந்து Adil Rashid for me again. The best spinner for England in the current squad, probably in the current era also. அவர் வந்து leg spinner, so beautifully he can pick wickets. அப்படி தூக்கி அப்படி கொடுப்பாரு, எடுத்துக்கோ அப்படின்னு தூக்கி கொடுத்தா அவர் அடிக்க போயிட்டு அவுட் ஆயிடுவாங்க, விக்கெட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போலர். ஸோ வெரி கிளவர் போலர். அதனால அடில் ரஷீத் வில் பி நம்பர் 10. இன்ஃபேக்ட் அவர் வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ல கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு 2022 அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். சூப்பரா போலிங் போட்டு ஐ திங்க் he picked up 2-3 wickets if I'm not wrong. 3 wickets, yeah. So 3 wicket எடுத்தாரு. ஸோ அதனால he is a much high quality spinner in this current England lineup and he will be the key for England. If England has to go big in this tournament, Adil Rashid's spell every match will determine. Of course, starting from Super 8s. So he will be a key player. Next, number 11 வந்து here again உட்டா டங்கா அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆக்சுவலா. ஏன்னா 2 பேருமே சொன்ன மாதிரி சிமிலர் தான். பட் என்னோட ஸ்லைட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐ வில் கோ ஸ்லைட் எட்ஜ் ஃபார் வுட். ஸ்டார்ட்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க அவங்க முன்னாடியே, எக்கனாமிக் 15 அதெல்லாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பார்த்த வரைக்கும் 100 டோர்னமெண்ட் when I followed, லூக்வுட் வாஸ் டீசன்ட். டெத்ல வந்து விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் அவரு. ஸோ அதனால அவர் எடுத்தோம் அப்படின்னா டெத்ல விக்கெட்ஸ்க்கான ஆப்ஷன் வரும். ஹி கேன் போல் கிளவர்லி. விக்கெட் வந்ததுன்னா தென் ஹி கேன் ஸ்டாப் த ஃப்ளோ ஆஃப் ரன்ஸ் ஆப்போனன்ட்ஸ்க்கு. ரன் வந்து ஆதர்ஸ் சொன்ன மாதிரி எல்லாருமே கொடுக்க தான் போறாங்க. 4 40 45 வரதான் போகுது, எவனோ கொடுத்தாலும். ஸோ அதனால கொடுத்தா 70 போயிடுவார், அவ்வளவுதான். பெரிய டிஃபரன்ஸ் தான். இல்ல, நான் பர்சனலா லூக்வுட் ஐ வில் ஸ்டார்ட் வித் லூக்வுட். ஸோ லூக்வுட் வச்சு ஆரம்பிச்சுட்டு தென் இப்போ ராம் சொன்ன மாதிரி நிறைய அடி வாங்கிட்டாரு அவரை போட்டு அடி அடிச்சிட்டாங்கன்னா தென் ஐ கேன் கோ ஃபார் டங் ஆர் ஈவன் ஐ கேன் பிளே ரான் அஹமத். ரான் அஹமத் வந்து இப்போ இன்னைக்கு அகைன் as I told you in the shooting of the video day, இன்னைக்கு ரான் அஹமத் ஓபன் ஃபார் இங்கிலாந்து. ஸ்ரீலங்காவோட இங்க ஓபன் ஃபார் இங்கிலாந்து. அதுவே எனக்கு சர்ப்ரைஸ். ரான் அஹமத் எப்படி ஓபனிங் அனுப்பிச்சாங்கன்னு 100ல இயர்ஸ் பிளேட் at number 3 if I'm not wrong. Number 3 and number 4. அதனால ரான் அஹமத் also could be a decent option than லூக்வுட் or டங். பட் இப்போ நான் சொன்ன லைனப்ல வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் அவ்வளவா கிடையாது. தட் இஸ் மெயின் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஐம் சேயிங். ஒன்லி ஆர்ச்சர் ஐ ஹவ் பிக். அதனால பேக்கப் ஐ வில் ஹவ் லூக்வுட் டு ஸ்டார்ட் வித். தேவைப்பட்டா டங் ஆர் இவரை போட்டுக்கலாம். தட் இஸ் ரஹான் அஹமத். ஸோ திஸ் இஸ் மை லோயர் ஆர்டர். தட் இஸ் number 8 டாசன், number 9 ஆர்ச்சர், number 10 அடில் ரஷீத் and number 11 லூக்வுட். Okay. I think you and Rama only one difference நினைக்கிறேன். You both have only one difference in team. ஆதர்ஷ் எப்படி பணவோட உங்க டீம் அதே டீமா இல்ல? இல்ல ஒரு சேஞ்ச் தான். அவன் லூக்வுட் ஆடுறான், நான் லூக்வுட் தான் நினைக்கிறேன். நான் வந்து லியாம் டாவசன் ஆடுறேன். பட் எனக்கு சத்தியமா புரியல என்ன லாஜிக்னு. எதுக்கு சம்மந்தமே இல்லாம வுட் ஆடணும் லியா டாசன் வச்சுட்டு எனக்கு தெரியல. என்ன ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்கான டெசிஷன் இது வந்து பிரணவ் எடுத்தது வந்து என்னால நம்பவே முடியாத டெசிஷன் இதுதான். ஏன்னா போன ஒரு வருஷத்துல ஆடில் ரஷீத் இல்லாத இடத்துல கொஞ்சமாச்சும் விக்கெட் எடுத்தது லியான் டாசன் தான். போன வருஷத்துல 2 பேர் தான் ஸ்பின்னர்ஸ் இவங்க மெயின், ஆடில் ரஷீத், லியான் டாசன்.
நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் லூக்குடோ ஜாஷ் டங்கோ ஆடிட்டு அவன் ஒரு 4 overs 50-60 ரன்ஸ் கொடுக்கறதுக்கு 2 பேர் சேர்த்து 60 ரன்ஸ் ஏதாவது கொடுக்கறதுக்கு டாம் பேட்டன் வச்சு எனக்கு போலான்னு எனக்கு தோணுது பேட்டிங்க்கு. அவங்க பவுலிங் எப்படியும் மொக்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ வித் பேட்ஸ்மேன் தேன் அ பவுலர். இதான் என்னோட ஒப்பீனியன். என்னோட 9 வந்து லியாம் டாசன், 10 ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் 11 ஆடில் ரஷீத். அண்ட் ரஷீத் தான் போன வாட்டி அவங்களோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். இப்போ போன வருஷம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்காருன்னு நினைக்கிறேன். T20s ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு T20ஸ்லாம் ஆறாருன்னு நினைக்கிறேன். நடுவில் பிரேக் நினைக்கிறேன் ஆஃப்டர் 22 வேர்ல்ட் கப்பு. இப்போ ஆறாரு, ரொம்ப கன்சிஸ்டண்டா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் லியாம் டாசன்னா எனக்கு தெரிஞ்சு, எனக்கு கீயா இல்லையான்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, பட் அவரு கண்டிப்பா 30 ரன் கொடுத்துருவாரு. 3 overs 30 ரன்ஸ் மஸ்ட் அவர்கிட்ட இருந்து. ஆனா அவர் 4 overs கம்ப்ளீட் பண்ணாதான் இங்கிலாந்துக்கு வந்து சான்சஸ் வந்து 190 ஆர் 180க்குள்ள டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்லைட் சான்ஸே லியாம் டாசனும் அந்த ஆடில் ரஷீத் போறது தான். எனக்கு வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஃபாஸ்ட் பவுலர் பத்தலன்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 3 ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க, சாம் கரன், ஜேமி ஓவர்டன் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இதை தவிர ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இந்தியா கண்டிஷன்ஸ்ல தேவை கிடையாது. நீங்க ஸ்பின்னர் வச்சே நீங்க தள்ளிட்டு போயிடலாம். 4 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, ஆடில் ரஷீது, லியாம் டாசன், அப்புறம் வில் ஜாக்ஸ், ஜேக்கப் பெத்தல். 4 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. அதுவும் ஜேக்கப் பெத்தல்லாம் நல்லாவே போட்டுட்டு இருக்காரு. ஜேக்கப் பெத்தல், வில் ஜாக்ஸ்லாம் ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்காரு இப்போதைக்கு இந்த ஸ்பின்னர் சைட்ல. ஆக்சுவலா ரொம்ப கிரேசியான ஸ்டாட். போன வருஷம் அவர் தான் லோயஸ்ட் எக்கானமி, 10 overs தான் போட்டிருக்காரு. பட் ஸ்டில் 5 overs 6 overs தான் போட்டிருக்காரு. பட் அவர் தான் இருக்கலே லோயஸ்ட் எக்கானமி. ஸோ அடி வாங்க போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அவங்க பவுலர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ பெட்டர் பேட்ஸ்மேன் கிட்ட போறது தான் பெட்டர். அவங்க அந்த டீம் வச்சுட்டு அவங்க எப்படியும் யாரு போட்டாலும் 3 overs ஆர் 4 ஓவர்ஸ்க்கு 45 to 50 ரன்ஸ்க்கு கண்டிப்பா போகும். அதுக்கு நீங்க ஒரு பேட்ஸ்மேன் வச்சு அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அந்த நான் வந்து ஏதோ ஒரு வீடியோல தெரிஞ்சு நியூசிலாந்து வீடியோ தான் நினைக்கிறேன். நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆமா, அதுக்கு நான் வந்து அந்த 4 ஓவரை நான் வந்து 2 பார்ட் டைமர் வச்சு முடிச்சுப்பேன். அவங்க அந்த லூக்குடோ ஜாஷ் டங்கோ போற 4 ஓவரை நான் வந்து 2 ஓவரா பிரிச்சு, இல்ல 2-2-2-1-1 பிரிச்சு நான் யாருக்காவது கொடுத்துப்பேன். இதான் என்னோட ஒப்பீனியன். 2 பேரும் 40 ரன்ஸ் தான் கொடுக்க போறாங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பவுலர் தேவையான்னு எனக்கு தெரியல. எப்படியும் 40-45 ரன்ஸ் மஸ்ட் T20ல இந்தியா கண்டிஷன்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன்ல பேட்ஸ்மேன் போறது பெட்டர். ஸோ ஓகே, நான் 9-10-11 வந்து லியாம் டாசன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத். இல்ல இந்த டீம்ல என்னோட நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பட்லரும் சால்ட்டும் கூட நெட்ஸ்ல போலிங் போட கத்துக்கிட்டாங்கன்னா தென் ஆல் 11 கேன் போல். இல்ல அப்படி போட்டாதான் அவங்களால கொஞ்சமாச்சு வேரியேஷன் இருக்கும் அவங்க பவுலிங்ல. எல்லாரும் ஒரே மாதிரி பவுலர்ஸ் அவங்கள. அந்த 3 ஜேமி ஓவர்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன் மோர் ஆர் லெஸ் த சேம் பவுலர்ஸ் தான். எல்லாருமே அடி வாங்க போறாங்க 3 பேருமே. ஸோ அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ கேதார் ஜாதவ் யூஸ் பண்ண மாதிரி அவங்க யாரையாச்சும் யூஸ் பண்ணணும். நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாரு நடுவில் அந்த சர்டைன் பீரியட் ஆஃப் டைம்ல. கேதார் ஜாதவ் ராய்டு வச்சு ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பார்ட் டைமர்ஸ் எப்பயுமே வந்து விக்கெட் நாக் அவங்க கிட்ட இருக்கும். எப்பயுமே பார்ட் டைமர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் நாக்க இவங்க வந்து வில் ஜாக்ஸோ ஜேக்கப் பெத்தலோ வச்சு அவங்க யூஸ் பண்ணிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி வந்து இங்கிலாந்து வந்து ஃபுல்லா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் தான் ஃபுல்லா. I too go with like Liam Dawson and Adil Rashid because அவங்க வந்து இந்தியா தான் வந்து வேர்ல்ட் கப் நடக்குது and it will be spin conditions தான் மேக்ஸிமம் வைக்க போகுது. So I think just because of that reason அவங்க வந்து Liam Dawson எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். And அதனால நானும் எடுத்துருக்கேன் என்னோட டீம்ல பிளேயிங் லெவன்ல Liam Dawson and Liam Dawson is number 8, 9 will be Rashid, 10 I will go with Josh Tank and 11 I will go with Jofra Archer. So இதான் என்னோட 11 லைக் என்னோட பவுலிங் அட்டாக். நீங்க சொன்ன மாதிரி எவ்ரிவன் will go 40+, பட் யார் கண்டெயின் பண்றா அப்படிங்கிறது தான் மேட்டரு. யார் இன்ஜுரி ஆகாம இருக்கா அப்படிங்கிறது அடுத்த பெரிய மேட்டர். இப்படிதான் லைக் we do have England bowling squad. Next we will go playing 11 of each one. Yes, ராம் உங்க playing 11 என்ன? என்னோட பிளேயிங் லெவன் வந்து சால்ட் அண்ட் பட்லர் ஃபிக்ஸ்டு, நோ டிபேட்ஸ். தேர்ட் வந்து வில் ஜாக்ஸ் ஃபார் பெட்டர் யூட்டிலைசேஷன், 4 பெத்தல், 5 ப்ரூக், 6 கரன், 7 ஓவர்டன், 8 டாசன், 9 ஆர்ச்சர், 10 ரஷீத், 11 டன். ஆதர்ஸ் சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. நிறைய லிஸ்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ், பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸா இருக்கட்டும், போலிங் ஆல்ரவுண்டர்ஸா இருக்கட்டும், they can compensate தள்ளுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. சோ இதுதான் என்னோட டீம். ஓகே. பிரணவ் உங்க 11 என்ன?
பட்லர் வந்து ஒரு காலத்துல வந்து ஒன் டவுன் ஆடின பேட்ஸ்மேன். அதாவது ஜேசன் ஆமா, ராய் number ஆடின 3. போதெல்லாம் பட்லர் வந்து ஒன் டவுன் ஆடின பேட்ஸ்மேன். ஸோ அதனால 11ல வந்து நான் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மட்டும். ஜேக்கப் பெத்தல் அண்ட் ஃபில் சால்டன் ஓப்பன் அண்ட் பட்லர் வில் கம் அஸ் ஒன் டவுன். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வேணுன்றதுக்காக நான் ஜேக்கப் பெத்தல் ஓப்பனிங் பண்ணிக்கிறேன். அதான் சொன்ன மாதிரி என்னோட 11 வந்து ஐ வில் கோ வித் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஜேக்கப் பெத்தல் அண்ட் ஃபில் சால்ட். And number 3 வந்து ஜாஸ் பட்லர். Number 4 will be Will Jacks. Number 4 will be Harry Brook. Number 5 will be Will Jacks. Number 6 will be Tom Banton. Number 7 will be Overton. Number 7 will be Sam Curran and number 8 will be Overton. And 9 வந்து Josh Tongue or Wood. So 10 will be Adil Rashid and 11 will be Archer. Okay. Adarsh, உங்க 11? எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓப்பனிங் வந்து ஃபில் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர், 1 டவுன் ஜேக்கப் பெத்தல், 2 டவுன் ஹாரி ப்ரூக், 3 டவுன் டாம் பேண்டன், 4 டவுன் வந்து வில் ஜாக்ஸ், 5 டவுன் சாம் கரன், 6 டவுன் வந்து ஜேமி ஓவர்டன், 7 டவுன் டாசன், நம்பர் 10 வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் நம்பர் 11 ஆடில் ரஷீத். Okay. Next one, உங்க playing 11, I think you have similar with Ram. ஆல்மோஸ்ட். ஸோ என்னோட ஓப்பனர்ஸ் வந்து பட்லர் அண்ட் ஃபில் சால்ட் ஓப்பனர்ஸ். அண்ட் தென் 1 டவுன் will be Will Jacks, 2 down will be Jacob Bethel, 3 down Harry Brook captain, 4 down வந்து again Overton, Curran ரெண்டு பேருமே இருக்காங்க. So we can probably play Curran at number 6. So 4 down வந்து Curran. Number 7 will be Jamie Overton. Number 8 வந்து Liam Dawson. Number 9 Jofra Archer. Number 10 Adil Rashid and number 11 to start with Luke Wood. இதுல வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பாயிண்ட். இதுல எனக்கு bowling ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா Wood, Rashid, Archer, Dawson, Curran, Overton, Bethel, Jacks. So basically like 8 people can bowl. Adala I have got segregation. That is Wood, Archer, Curran and Overton first bowlers, Jacks, then Bethel, then Dawson and Adil Rashid the spinners. So spinning spinner, fast. So 4 அப்படியே பிரிச்சு கொடுத்துரும். So this is my 11. Okay. I think they have some standard like ஒரே மாதிரி players தான் everyone will take. அந்த மாதிரி தான் அவங்க பேட்டிங் இணைப்பு இருக்கு. We can easily pick 11 from that from the squad. I do have like similar one. I think I open with Phil Salt, Josh Butler. Number 3 will be Will Jacks. 4 is Jacob Bethel. 5 is Harry Brook. 6 Sam Curran. 7 Overton. 8 Dawson and 9 Adil Rashid. 10th Josh Tank and 11th is Joe Archer. I think we all have some standard set of players. கொஞ்சம் players தான் மாறி இருக்காங்க. உங்களோட playing 11 என்ன? இங்க யாரெல்லாம் ஸ்குவாட்ல எடுப்பீங்க? Do tell us in your comments. Thanks for watching. நம்ம வீட்டு cricket. Together we grow, together we evolve. Let's speak the cricket the honest way. Thank you so much. Okay.